ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கூழ் வத்தல் ஊற்றிருக்கோம். கூழ் வத்தல் ஊற்றுனதை முதல்ல உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு நினச்சேன், பிறகு மறந்துட்டேன். இப்போ தான் கூழ் வத்தல் போட்டு முடித்த பிறகு தான் இந்த கூழ் வத்தலை வீடியோ போடுவோன்னு போட்டிருக்கேன். இதை எப்படி கூழ் வத்தல் செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காமிக்கேன். இந்த வத்தல் நல்லா அரிசி, இட்லி அரிசியில் செய்கிறது. இட்லி அரிசியை முந்தின நாளே ஊற வச்சு அரைச்சி பிறகு காலையில் அதை கூழ் காய்ச்சி பிறகு அதை சீரகம் உப்பெல்லாம் போட்டு பிறகு இந்த ஒரு வெள்ளை துணியில் மேலே கொண்டு போய் நல்லா அழகாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து ஊற்றி நல்லா இப்படி மொட்டை மாடியில் காய வைக்கணும். இது காய்ஞ்சி இன்னும் 2 நாள் காயும். பிறகு அந்த வத்தலை எடுத்து நம்ம சூப்பராக பொரித்து சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. கடையிலலாம் வாங்கினோம்னா சில நேரம் நல்லாவே இருக்காது, உப்பு கறிக்கும் நல்லா இருக்காது. இது